அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். பட் இன்றைய சிறப்பு செய்திகள், இஸ்ரேல் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் முடிவு பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு முதல் பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இதற்கான நிறைய நான் வீடியோ பதிவுகளை உங்களுக்கு டெலகிராம் சேனலில் லிங்க்கில் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா பதிவுகளும் இதில் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதுவரை நடத்த தாக்குதல் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேயே 300லிருந்து 350 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இது ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் அட்டாக்ன்றாங்க. பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நிகழ்த்தினாங்க, அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, மேற்கொண்டு இஸ்ரேல் என்ன விதமான நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்க, ஐநாவில் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈரானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வர அப்படியே நம்ம தள்ளி வச்சுட்டு இரவு பதிவில் பார்த்தலாம். இன்றைய பதிவு முழுக்க இஸ்ரேல், காசா, ஈரான் இங்கே இருக்கக்கூடிய முழுமையான நிகழ்வுகளை அனலைஸ் பண்ண போகலாம். குறிப்பாக இப்போ காசாவில் தாக்கல் நடத்தப்பட்டதை ஒரு முழு தொகுப்பாக பார்த்தலாம். நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காசாவில் நேற்று இரவு முதல் பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க. ரெஸ்டே விடல, இன்னுமே தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது நைட் டைம்னு தாக்கல் நடத்தினாங்க, அப்புறம் டே டைம்லேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரெஸ்ட் விடல. ஜனவரி 19ஆம் தேதி அமைதிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னா போர் நிறுத்த ஒப்பந்தம். அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இடையில் 2 தரப்புலையும் மாறி மாறி வெளியிட்டுக்கிட்டாங்க. அதாவது இவங்க கைதிகளை வெளியிடுறது, அவங்க பிணை கைதிகளை வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு 2 தரப்புலையும் மாறி மாறி வெளியிட்டிருந்தாங்க. இடையிலே ஒரு சில சச்சரவுகள் வந்தது. கடைசி பிணைய கைதிகள் வெளியிடும்போதும் போட்டு திடீர்னு இஸ்ரேல் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுறாங்க. மைக்கெல்லாம் போட்டு பெரிய ஒரு லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு மக்களை வச்சு அந்த மாதிரியான ப்ரொபகண்டா நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு கடைசி இதில் இஸ்ரேல் கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்பயே அமைதி போர் நிறுத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொண்டு இழுபறியாக இருந்தது. இருந்தாலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இடையில் இத்தனை நாள், அதாவது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் இடையில் அமெரிக்கா விக்ஸாப் அப்படின்னு ஒருத்தர், விக்ஸாப் அப்படின்னா நாங்கள் ஹமாஸ் கிட்ட நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க எல்லா பிணைய கைதிகளையும் ஒரே சிங்கிள் டேர்மில் விடுதலை பண்ணுற மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. இடையில் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி குறிப்பில் கரோலினா லெவிட் அவர்கள் கூட அதுதான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஹமாஸ்கிட்ட டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எங்களுக்கு இடைத்தரகர்லாம் யாருமே வேண்டாம், எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுதுன்னாங்க. அப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை கேன்சலே பண்ணிட்டார். அவர், நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு பொறுப்பேற்றுக்கல, நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதெல்லாம் நம்ம சமிக்கைகளாக நம்ம புரிஞ்சிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 3 அமெரிக்காவுடைய சிட்டிசனும் ஒரு 3 பேர் இறந்த உடல்களையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஹமாஸ் தரப்பில். சரி, அதுவுமே கிட்டத்தட்ட நெருங்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இது கூட நெருங்கலை. அப்புறம் அமெரிக்கா இறுதியாக முந்தானியத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களோட பேச்சுவார்த்தை தோல்வி, ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நாங்கள் ஹமாஸ்கிட்ட அவங்க விடுதலை பண்ணலன்றதை சொல்லிட்டாங்க. முழுமையாக இஸ்ரேல் இனிமேல் தாக்குதல்களையும் தனி கோரிக்கையும் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் விடுதலை செய்ய முடியுன்றதில் குறியாக்குறாங்கன்னாங்க. சரி, நேற்று இரவு நெதன்யாகு அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவில் நாங்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம், இன்று இரவு முதல் எங்களுக்கான தாக்குதலை தொடங்குகிறோம், இது நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடக்கப்படுகிற நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, த எகெயின்ஸ்ட் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹமாஸ் இன்சைட் இன் காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசா அங்கே உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல் இனி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இல்லாத பெரிய அளவுக்கான தாக்குதலை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சரி, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா ஆஸ்ட்ரேஜியஸையும் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இனி காசா மீது தாக்குதலை நாங்கள் தொடங்க போகிறோம், அவங்களாம் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒத்துக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா விட மாட்டோம், அந்த தாக்குதல் தொடங்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாட்களாகவே இந்த தாக்குதலுக்கான ஃபுல் பிளான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முழு ஒப்புதலுமே அமைச்சரவையிலலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு கூட ஷின்பெட்னுடைய
முக்கிய தலைவருக்கும் கொஞ்சம் நதிநியாக அவர்களுக்கும் ஏதோ கொஞ்சம் கிளாஷஸ் வந்திருக்கும் போல். ஆனால் அவர் தூக்குறேன்னு சொன்னார். திடீர்னு ஃபெடரல் ஜட்ஜஸ் வந்து அப்போல்லாம் நீங்கள் ஷின்பெட்னுடைய தலைவரை தூக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று இரவு சண்டை மாதிரி தான் காட்டினாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ பதிவு தெரியுது. ஆனால் ஷின்பெட்னுடைய தலைவரும் அப்புறம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் உட்காந்து காசாவுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதலில் பார்க்குறாங்க, எங்கெங்கெல்லாம் நடத்துகிறாங்க, எந்த மாதிரியான தாக்கல் நடத்துகிறாங்கன்ட்டு. இவங்க அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இடையில செக்யூரிட்டினா தனியார் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டியை காசாவுக்குள்ளார நெட்ஸிரம் காரிடர்னு சொல்லுவாங்க. இந்த காசா பகுதியும் கான்யூனிஸ் பகுதியும் பிரிக்கக்கூடிய ஒரு சென்டர் பகுதி, நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறாங்க. அந்த பகுதியில் நிறுத்தியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே மேபி அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், ஹமாஸ் தரப்புலேருந்து. சரி, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு? ஏன்னா 350 பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். இஸ்ரேலினுடைய அஃபீஷியல்ஸ் அமெரிக்கா கிட்ட விவாதித்தாங்க. எல்லாமே முன்கூட்டி எங்களுக்கு தகவலுமே கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது தான். இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த தீவிரவாத நடவடிக்கைகளாக இருந்தாலும் எதிர்க்கிறவர்களுக்கு இதுதான் தண்டனை, இன்னும் கடுமையான தண்டனைகள் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாக கர்னல் லெவிட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வில் பிரேக் லூஸ் அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக பிரேக் பண்ண போகிறோம், அத்தனையும் உடச்சி எறிய போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 ஆங்கிளில் பார்த்தலாம் அமெரிக்காவோட நிலைப்பாடு. என்ன 2 ஆங்கிள் அப்படின்னா, இதற்கு முன்பு ஜோ பைடன் இருக்கும்போது இஸ்ரேல் இந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தும் போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அதுவும் குறிப்பாக பாம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் 500 பவுண்டுக்கு மேலே கொடுக்கல அவங்க. ஆனால் இப்போ 2000 பவுண்டுக்கு மேலாம் கொடுத்துருக்காங்க. அதை விட அதிகமான அளவுக்குலாம் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் நிர்வாகம். ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் ஹமாஸுக்கு முழுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுவிக்கலை அப்படின்னா நீங்கள் மிக மோசமான விளைவுகளை, ஒரு ஹெல் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அதை 3 தடவை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பும் அதை தான் உறுதிப்படுத்துகிறாங்க. அங்கே ஹமாஸ்னுடைய ஆதிக்கம் இருக்கும் வரை காசா மீது நாங்கள் தாக்குதலுக்கான உத்தரவாதத்தை ஒப்புதல் கொடுக்குறோன்ட்டாங்க. ஸோ நம்ம 2 ஆங்கிள் தான். முன்பு அரசாங்கம் கொடுக்கல, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் முழு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு. அதனால தான் இஸ்ரேல் வந்து பேசும்போது கூட தெளிவாக பேசுகிறாங்க, அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு முயற்சியில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒன்று 2வது ஆங்கிளில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தொடங்கின ஆப்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸா அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலர் அந்த ஆப்ரேஷன். ஏன்னா உங்களுக்கு இந்த வரைபடத்தில் காட்டுற பாருங்க, இந்த வரைபடத்தில் இந்த நீல கலர் எல்லாமே இஸ்ரேல் தன் வசப்படுத்தியது. அது மொத்தமாக 3 பகுதியாக பிரிச்சிடலாம் காசாவை. அந்த பக்கம் இருக்கிறது காசா சிட்டின்னுவாங்க, சென்ட்ரல் இந்த பக்கம் வந்து கான் யூனிஸ்ன்னுவாங்க, லாஸ்ட் இந்த எகிப்து பக்கத்தில் ராஃபா எல்லை பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காசா சிட்டியும் கான் யூனிஸையும் பிரிக்கக்கூடிய பகுதி தான் நெட்ஸிரம் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் செக்யூரிட்டி ஜோன் வந்து அமெரிக்கா நிறுத்தி வைத்திருந்தாங்க. ஸோ இடையில பேச்சுவார்த்தையின் போது ஒவ்வொரு பிணைய கைதிகள் ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காசா சிட்டியிலிருந்து வெளியேறினாங்க, அதுக்கப்புறம் கான் யூனிஸிலிருந்து வெளியேறினாங்க, அப்புறம் ராஃபாவிலிருந்து வெளியேறினாங்க. ஆனால் அந்த ராஃபா பகுதியினுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் வசம் தான் இருக்கிறது, அது வந்து வெளியேற மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஹமாஸ் தரப்பில் பெரும் அளவுக்கான எதிர்ப்புகளும் வந்து தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இந்த நீல கலர் எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தா சொல்லப்பட்ட இஸ்ரேல் அதுக்கப்புறம் அந்த பிணைய கைதிகளை விடுவிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அது உலகம் அறிந்த விஷயம். திடீர்னு எங்கிருந்து அவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரியல. எல்லாருமே பார்த்தா ஹமாஸினுடைய யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக நின்றாங்க. அதனால் இஸ்ரேல் தரப்புலேயே ஒரு டென்ஷனாக இருந்திருப்பாங்க, என்னப்பா ஹமாஸை முழுமையாக நாங்கள் ஒழிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட திடீர்னு அவங்க முன்னாடி தோன்றும் போது அவங்க கையில் இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் இருந்தது ஃபுல்லாக. அதாவது இங்கிருந்து போன வீரர்கள் அவங்க தாக்குதலில் இருந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எடுத்தது, அவங்க உடைகளை உடுத்திட்டு வந்தது, அவங்க கேப்பை போட்டு வந்தது எல்லாமே இஸ்ரேலை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணலை. அதாவது இழப்புகள் இருந்தது. ஹமாஸ் தரப்பில் வந்து ஒரு 45,000 பேர் பக்கம் இருந்தாங்க. ஆனால் முழுமையாக ஹமாஸை வந்து முடிஞ்சதா அப்படின்னா முழுமையாக முடிக்கல, ஏன்னா வீடியோ பதிவுலாம் தெரிஞ்சுது. பட் இந்த தடவை நாங்கள் மறுபடியும் ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷனை தொடங்க போகிறோன்றாங்க. ஆனால்
இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு தாக்குதலை அதிகம் பண்ண போகிறதா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வருகின்ற வீடியோ பதிவுகள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் இரவில் நடத்தின தாக்குதல் மட்டும் வீடியோ பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, ஐநாவில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடனே ஐநாவில் தீர்மானம் போட்டு இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இஸ்ரேலுடைய அம்பாசிடர் யுஎன் நேஷனுடைய டேனி டொனோன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த ஃபோர்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சீரியஸான அட்டாக் நடத்த போகிறோம் ஹமாஸ் டார்கெட் மீது, குறிப்பாக காசாவுக்குள்ளார. இதுக்கப்புறம் எதிரிகளுக்கு அந்த நோ மெர்சி, மெர்சின்னா அந்த பரிதாபங்களோ இல்லை மன்னிப்பு அதெல்லாம் பரிதாபங்கள்லாம் எதுவுமே கிடையாது, கருணையும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக ஆஸ்ட்ரேலியஸ் திரும்பி வர வரைக்கும் நாங்கள் இந்த தாக்குதலை தொடங்க போகிறோன்னு இருக்காங்க. நாங்கள் வேணா ஐநா ஒரு உத்தரவாதம், இப்போ நீங்கள் இந்த தாக்கல் நாங்கள் நிறுத்தினோன்னா நாளைக்கே கூட நிறுத்துகிறோம், ஆஸ்ட்ரேலியஸை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் தாக்கல் நிறுத்துகிறோம். ஐநா இந்த தாக்குதலை நிறுத்த விரும்பினால் ரொம்ப முக்கியம். ஐநா இப்போ ஐநாவோ இல்லை மற்ற நாடுகளோ ஓடி இல்லை இஸ்ரேல் உடனடியாக அந்த தாக்கல் நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நிறுத்துகிறோம். அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரேலியஸை முழுமையாக ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் நாளைக்கே கூட நிறுத்துகிறோம். ஆனால் நிறுத்தாத வரை ஆஸ்ட்ரேலியஸை ரிலீஸ் பண்ணாத வரை, அனுப்பாத வரை இனி யார் சொன்னாலும் சரி நாங்கள் தாக்கல் நிறுத்த மாட்டோம். இனி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகளே இல்லை, டூ ஆர் டை அந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்திருக்கோன்னு இருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ இஸ்ரேல் பேசுகிற அந்த கான்ஃபிடென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா பெரிய அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டடாக இருக்கிறாங்க. ட்ரம்ப் நிர்வாகம் பைடன் நிர்வாகத்தை விட ஃபுல் சப்போர்ட்டடாக இருக்காங்க. ஏன்னா யாராவது இப்போ ஓடி இப்போ ஃபாரின் லைக் அன் எக்ஸாம்பிள், இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் நீங்கள் தாக்கல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட இஸ்ரேல் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆஸ்ட்ரேலியஸை முதல்ல ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் வேணால் தாக்கல் நிறுத்துகிறோன்னாங்க. இதற்கு முன்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க தாக்கல் நடத்துறதுக்கு. பட் இந்த தடவை இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, எச்சரிக்கைகள்லாம் கொடுக்கல. 350 பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள் 4 மணி நேரத்தில். அதில் குறிப்பாக இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 5 பேரோட புகைப்படம் பார்க்குறீங்களா, அந்த 5 பேரோட புகைப்படத்தில் ஃபஸ்ட்டு மெம்பர் அண்டர் செக்யூரிட்டி ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் மேஜர் ஜெனரல் முகமது அபு வக்தா அவர்கள் இறந்து போயிட்டார் இது தாக்குதலில். ஹெட் ஆஃப் த எமர்ஜென்சி கமிட்டி இன் காசா அபு ஒபைதா ஜமாசி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. டைரக்டர் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி பிரிகேடியர் ஜெனரல் பக்ஜத் அபு சுல்தான் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபாலோ அப் கமிட்டி இஸ்ரேல் ஹல் தலிஸ் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அண்டர் செக்யூரிட்டி ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் உமர் அபு ஹத்தா இவங்க 4. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான, அதாவது இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் 6லிருந்து 7 பேர், அவங்களுடைய வீடுகள், அவங்க குழந்தைகள், அவங்க மனைவி, அத்தனை யாரையுமே எல்லாமே அவங்க ஃபேமிலியோடு தானே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக தாக்கல் நடத்திட்டாங்க. மொத்தம் நம்ம 3 இடத்துல பிடிச்சிட்டாங்க. அவங்க அதிகமாக தாக்கல் நடத்தப்பட்டது ராஃபா எல்லை பகுதியில், கான் யூனிஸில், மற்ற பகுதியிலும் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நெதன்யாகு அரசாங்கம் பிணைய கைதிகளை உயிரோடு மீட்கிறது சிக்கல் ஏற்படும், தொடர்ந்து இந்த தாக்கல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா நாங்கள் உயிரோடு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் உயிரோடு வேணும் அப்படின்னா இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்களும் எந்த எல்லைக்கும் செல்ல தயார்ன்ற மாதிரி தான் ஹமாஸினுடைய, அது அபு ஒபைதா டீம் சொல்லலை, மற்ற டீம் சொத்து இருப்பாங்கள்ல அவங்க இந்த ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரை எத்தனை பிணைய கைதிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 63 பேர் பக்கம் இருப்பாங்க. 63 பேரில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல. அதுலேயும் இறந்த உடல்கள் எத்தனை பக்கம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. குறிப்பாக இவங்க இந்த தடவை போர் விமானங்களை பயன்படுத்துறதை விட அட்டாக்கிங் ஹெலிகாப்டரை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க. இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்பு 2 பகுதியிலிருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. அந்த ஏரோ மார்க் போட்டுறோம் பார்த்தியா, இந்த ஏரோ மார்க்கில் இருக்கக்கூடிய 2 பகுதி, ஒன்று காசா சிட்டியிலும் இன்னொன்று கான் யூனிஸ். இந்த 2 பகுதியிலும் மக்கள் அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வெளியேறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலில் நிறைய பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இருந்ததாக அங்கே காசா இருக்கக்கூடிய நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து வந்தவனம் தான் இருக்கிறது. இந்த இறப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்தில் ஒரே நாள் தாக்குதலில் ஒரு 110லிருந்து 150 பேர், ஒரு 180 பேர் பக்கம் இறந்து போனது தான் அதிகபட்சமே, அதாவது ஆரம்பித்த காலத்திலிருந்து. ஆனால் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 மணி நேரத்தில் மட்டும் 350 சொல்கிறாங்க இன்ன வரைக்கும். அது இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல. ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அல் ஜசீரா 350ன்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய காசாவில் உள்ள 180லேருந்து 240ன்றாங்க.
இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் 390ன்றாங்க. ஒரு கம்ப்ளீட் கன்க்ளூஷன் கிடைக்கல. உங்களுக்கு நான் இரவு பதிவில் தெளிவாக எங்கெங்கே தாக்கல் நடத்தினாங்கன்றதை வரைபடத்தோடு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். கடந்த 2 நாட்களாக 15, 16ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இல்லை, கன் ஷூட் தான் நடந்தது காசாவுக்குள்ளார. ஆனால் பாலஸ்தீனத்துக்குள்ளார இஸ்ரேல் படைகள் பெரிய அளவுக்கு உள்ளே இருக்காங்க. அங்கே பாலஸ்தீனத்துக்குள்ள எதிரான நடவடிக்கைகள், கைதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஷூட் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரிந்து பாருங்கள். தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்குள்ள பெரிய வித நடவடிக்கைகள் தொடர்ந்து 1.5 மாதமாக நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஜனவரி எண்டிலிருந்து ஆரம்பித்தவங்க பிப்ரவரி ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ மார்ச் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40லேருந்து ஒரு 50 நாள் பக்கம் காசாவுக்குள்ளார துப்பாக்கி சூடுகளும் தொடர்ந்து கைதுகளும், நிறைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேதாரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கிருந்து உள்ளே வந்து அடிக்கடி அங்கே இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்கன்றனால நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அங்கே சீரியஸ் ரொம்ப போயிட்டுருக்கு. சரி, இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்களா அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இன்றைக்கி மேலே லெபனான்லேயும் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. லெபனானில் பார்த்தோம் அப்படின்னா 4 பகுதியை வந்து சொல்கிறாங்க. லிட்டானி ரிவர் சைடுன்றாங்க, அப்புறம் கார்டில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிட்டானி ரிவர் சைடு அப்படின்னா அந்த உங்களுக்கு வரைபடத்தில் என்ன சொல்லிடுறேனே, இது ஆக்சுவலாக அதில் மென்ஷன் பண்ணல. எங்கன்னா அந்த லெபனான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தியா, லெபனான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல மேலே இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பறந்துருக்கு பார்த்தியா, அது பக்கத்துலேயே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் அதுக்கு கீழே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. சரி, இந்த பகுதி அப்படின்னோடனே உங்களுக்கு இன்னொரு ரிமைண்டரும் கொடுக்க விரும்புகிறேன். அந்த பகுதியில் தான் நேற்று எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கமும் இந்த பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவும் பெருசாக சண்டை போட்டாங்களே அப்படின்னாங்கன்னா அந்த வரைபடத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த பீகா வேலியை தொடர்ந்து பீகா வேலிக்கு மேலே நடந்த அந்த கன் ஷூட்டும் துப்பாக்கி சண்டையும் இராணுவ சண்டையும் வந்து பெரிய அளவுக்கு அந்த நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி நம்ம நேற்று இரவு பதிவில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் நம்ம. சரி, இந்த தாக்குதலில் இப்போ அவங்க வெறுமனே ஹமாஸ் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னா, ஹமாஸ்ன்ற ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னா இவங்க ஒத்துப்பாங்களா? யார்? லெபனான் அரசாங்கம் ஒத்துப்பாங்களா? ஆனால் லெபனானுடைய அவன் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே படை வீரர்களே எல்லை பகுதியில் சென்று இனியும் நீங்கள் சும்மா இருக்காதீங்க, அங்கே ஒரு தாக்குதலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சிரியாவுடைய தாக்குதலாம் நம்மளால் ஏற்றுக்கலாம் முடியாது, நீங்கள் அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிரியா மீது தாக்குதலை லெபனான் விரைவுபடுத்துகிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஹெஸ்புல்லானுடைய கான்சன்ட்ரேட்டை அந்த பக்கம் திருப்புறாங்க, சிரியா மீது திருப்புறாங்கன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா இன்று நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. இதே அவுன் அவர்களுக்கு ஏன் லெபனானுடைய குறிப்பிட்ட பகுதியில் இஸ்ரேல் தன்வசப்படுத்தி கொண்டு தாக்கல் நடத்தும் போது ஒரு சிறு கோபம் கூட உங்களுக்கு வரவில்லையே? தலைநகர் மீது தாக்கல் நடத்தும் போது கூட உங்களுக்கு இந்த அளவுக்கான கோபம் வரவில்லையே? பெரிய அளவுக்கான இழப்புகள் நீங்கள் சந்திச்சிங்க, இன்னுமே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு சிறு கோபம் கூட வரலையே? ஆனால் அங்கே எல்லை பகுதியில் சிரியா கொஞ்சம் தாக்கல் நடத்தின உடனே, சிரியா வந்தவொடனே உங்களுக்கு அதிகமான கோபம் வந்திருக்கிறது என்றால் ஏதோ சந்தேகம் எழுந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருதில்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக ஹெஸ்புல்லாவை இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் அந்த பக்கம் திரும்பினா இஸ்ரேலுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் இங்கே காசாக்குள்ள தாக்கல் நடத்துறது. சரி, இதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட எப்படி பார்க்கலாம்னா, சிரியாவுக்கு ஐரோப்பா பெரிய அளவுக்கு உதவிகளை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. 2.7 பில்லியன் அளவுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளானில் நாங்கள் உதவி செய்கிறோன்ட்டாங்க. அது இல்லாமல் வேறு என்னென்ன உதவிகள் தேவையோ இது எல்லாத்தையும் நாங்கள் சிரியாவுக்கு மறுகட்டமைப்பு செய்யல ரொம்ப பெரிய அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு இருக்காங்க. எமினி ஹவுதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இனி செங்கடல் பகுதியை முடிக்க போகிறோம் கதையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவோட செய்தி குறிப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எமினி ஹவுதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து யாருமே ஃபோல்டடு, நீங்கள் ஒன்றும் வெறுமனே உங்களால் நீங்கள் ஏமாற்றலாம் முடியாது, அவங்க அதிநவீன ஆயுதங்கள் வைத்திருக்கிறது எல்லாமே யாரால்? ஹவுதிகள் கிட்ட ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க தொடர்ந்து தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது யாருக்கு பின்புலமாக இருக்காங்கன்னா ஈரான் தான். ஸோ ஈரான் இதுக்கப்புறமும் நீங்கள் மறைந்திருந்து நாங்கள் உதவி பண்ணலான்னு ஒளிந்திருந்தாலும் உங்களால் முடியாது. அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவித்தே தீருவீங்க, அடுத்தது நீங்கள் தான் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை செய்தி குறிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, மொத்தம் நாங்கள் 30 அட்டாக் நடத்தணும். அந்த மேப்பில் பார்க்குறீங்கள, மொத்தம் நாங்கள் 30 டார்கெட் பண்ணோம். 30 டார்கெட்டுமே வந்து அவங்களோட ட்ரைனிங் சைட்டு, யூஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெஃபன் மேனுஃபேக்சரிங் அண்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், இது எல்லாத்தையும் நாங்கள் குறி வைத்து தாக்கல் நடத்தணும். ஆனால்
கரோனினா லெவிட் அப்படின்னா வெள்ளை மாலை செய்தி குறிப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் வந்து இது பாடத்தை உணர்ந்திருப்பாங்க. யார்? ஹவுதிகள் மீது நடத்தின தாக்குதல் ஹவுதிகளுக்கே மிகப்பெரிய லெசன். இந்த பாடத்தை ஈரான் இன்னும் உணரவில்லை என்றால் உணர வைப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ ஈரான் மீது எதிராக எடுக்கப்படுகிற நடவடிக்கையை அந்த இடத்துல உறுதி செய்கிறாங்க. குறிப்பாக எந்த பகுதியில் இந்த விமானங்கள்லாம் பயன்படுத்தினாங்கன்றதையும் சொன்னாங்க. அல்-உதைத் ஏர்பேஸ் கத்தார்லேருந்தும் நிறைய விமானங்கள் வந்து தாக்கல் நடத்திட்டு ரிட்டர்ன் போயிருக்கு. ஆனால் அக்டோபர் 16, 2024 கத்தார் வந்து பெரிய அளவுக்கு வீரவசனம்லாம் சொன்னாங்க. எங்கள் பகுதியில் குறிப்பாக அங்கே இஸ்லாமிக் நாடுகள் மீது தாக்கல் நடத்துறதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ வெறும் மைக்குக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அங்கே ஐநாவில் வந்து ஈரான் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் தொடர்ந்து அமெரிக்கா வந்து தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது ஈரானுக்குள்ளே நடந்து நாளைக்கு பெருவித அசம்பாவிதம் ஏற்பட்டால் அமெரிக்காவே முழு பொறுப்பு, அதுக்கான தக்க பதிலடிகள் கொடுக்கப்படும், ஒரு பொழுதும் நாங்கள் ஏமாந்து இருக்க மாட்டோம், முடிச்சிடுவோம் கதையன்ற மாதிரி அங்கே தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா தரப்பில் பயங்கரமான எச்சரிக்கைன்னா, ஈரான் தரப்பில் அதை விட பயங்கரமான எச்சரிக்கை. இந்த இரண்டு எச்சரிக்கைகளையும் பார்க்கும்போது ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்களா அப்படின்னாங்கன்னா சீரியஸாக எடுத்துக்கல. என்னப்பா இப்படி சொல்கிறேன் நினைக்கிறீங்க தானே? இந்த வரைபடத்தில் பாருங்களேன், இப்போதைய நிலைமைக்கு இந்த எல்லாமே கலர் கலராக இருக்கு இல்லையா? இது எல்லாமே அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள்ங்க. மிடில் ஈஸ்டில் இந்த தாக்கல் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரே ஒரு போர் கப்பல் மட்டும்தான் இருக்குது. USS ஹாரி எஸ் ட்ரூமன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடினா கூட ஒரு 2-3 போர்க்கப்பல் வந்து இதோ அதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜிக்ஜாக்லாம் காட்டி பயமுறுத்துகிற மாதிரி பண்ணாங்க. இப்போலாம் அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. ஒரே ஒரு போர்க்கப்பல் தான் அந்த இடத்துல இருக்குது. இந்தோ பசிபிக் ரீஜனில் தான் பாருங்கள் 2, 12, 3 அந்த நம்பரில் இருக்குது. 2 அப்படின்னா USS கார்ல் வின்சன்ற கப்பலும், 3 வந்து USS ஜார்ஜ் வாஷிங்டன் ஆல்ரெடி இங்கே தான் இருந்தது. பட் அவங்க ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவோம் அப்புறம் அமைதியாக போயிடுவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறம் மீதி பார்த்தோன்னா அமெரிக்கா கிட்ட தான் எல்லா இடத்துலையுமே நின்றுட்டுருக்கு. மீதி இருக்கக்கூடிய கப்பல் 7லேருந்து 10 மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட தான் நின்றுருக்கு. அதுவும் பயணம் கூட பெருசாக அவங்க தொடங்கலை. மேபி இதுக்கப்புறம் அந்த நீல கலரில் இருக்கிறதோ இல்லை ரெட் கலர் இருக்கிறதோ கிளம்ப போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜான் எஸ்டெனினும் இன்னொன்று வந்து ரொனால்ட் ரீகன்ற கப்பல் நம்பர் 10 இதெல்லாம் வந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் இப்பயும் பார்த்தோன்னா அவங்க பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல, வான்வெளி தாக்குதலை மட்டும் தான் மையப்படுத்தியிருக்காங்களோன்ற ஒன்று தோணுது. சரி, வீடியோவோட கிளைமேக்ஸில் 3 பதிவு நான் முடிச்சுட்டு போயிடுறேன். ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் நேற்று பேசும்போது இதுக்கு முன்னாள் அதிபர் JFK இருக்கார்ல, அவர் இறந்ததுக்கான டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த டாக்குமெண்ட் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னுடைய நேஷனல் இன்டெலிஜென்ட்னுடைய துளசி ஜபாட் அவர்கள்கிட்ட பேசியிருக்கோம், அவங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் துளசி ஜபாட் அவர்கள் இப்போ இந்தியாவில் இருக்காங்க, அதை பற்றி கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம ஐயா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், 80,000 டாக்குமெண்ட்டாம். இந்த 80,000 டாக்குமெண்ட்டு யார் உட்காந்து படித்து அதை சொல்கிறது? எப்பயோ நடந்த கதையை இப்போ உட்காந்து படித்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ அதில் நிறைய ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிலாம் இருக்குது. அது பின்புலமாக இஸ்ரேல் இருந்ததாக சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் 80,000 டாக்குமெண்ட்டை படித்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இல்லை உங்களுக்கே நான் சொல்கிறேன், நார்மலாக வீடியோ போட்டாவே எனக்கு 27 நிமிஷம் வருது, நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. அதெல்லாம் 80,000 டாக்குமெண்ட்லாம் போட்டால் நம்ம எங்கே போகிறது? சரி பார்க்கலாம். 3, இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட வந்து காஷ்மீர் விவகாரத்தை பற்றி அமெரிக்கா UK எல்லாருமே வந்து ஹைப்போக்ரைசியாக தொடர்ந்து கேட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதே வெஸ்டர்ன் நாடுகள் UK, கனடா, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, USA எல்லாமே வந்து கல்பபிள் பார்ட்டிஸ் அப்படின்னா ஒரு நாட்டை தாக்கணுமோ ஒரு நாட்டை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இவங்க மட்டும் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகத்தை மலர வைக்கிறதுக்கான தாக்குதல் சொல்லுவாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பெருசாக வந்து தலையிடுவாங்கன்னாங்க. இது நம்ம தொடர்ந்து சொல்லப்படுகிற கருத்து தான் அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடு தான், ஜனநாயகத்தை பற்றி பேசி ஜனநாயகம் மீது கவலைப்பட்டு ஜனநாயகம் இல்லை என்று தாக்கல் நடத்துவாங்கன்னு சொல்லப்பட்ட டைலாக் தான் சுற்றி வளைச்சி சொல்லி வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் நாளை அதிகாலை 2:45 மணிக்கு வந்து இங்கே தரையில் இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த டிராகன் விண்கலம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த பிரிஞ்சு வந்த பதிவுகளையும் வந்து போட்டிருந்தாங்க. 9 மாதங்கள் தொடர்ந்து அங்கே இருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நாளை 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். அவரோடு சேர்ந்து 2 பேர், அதாவது அன்டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்டாக்கிங் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு விட்டது. நம்ம விண்வெளியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்தாலும் நிறைய சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவங்க
அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாத 9 மாதம் இருந்ததில் திடீர்னு இங்கே புவியீர்ப்பு விசை வரும்போது ரத்த நாளங்கள் மீது எல்லாமே ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக செயல்படும் போது கொஞ்சம் நிறையா டைம் எடுத்துக்கும். மேபி அவங்க மறுபடியும் வெளி உலகம் வந்து சந்திக்கிறதுக்கே ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகிடும். ஏன்னா நார்மலாக அவங்க ரொட்டீன் லைஃப் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க நடக்காமல் மிதந்து தானே இருந்தாங்க, நடக்கிறதே மறந்துருப்பாங்க அந்தளவுக்கு 9 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி இங்கே வந்து எல்லாமே பழைய ப்ராக்டிஸ் கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.